ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன சார்? சிம்பிளாக அந்த பெயர் உரிச்சொல் அந்த வாக்கியத்தில் வந்திருக்கக்கூடிய நவுனினுடைய பண்பை அல்லது தரத்தை பற்றி அடிஷ்னலாக நமக்கு விளக்கி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை இஸ் த லார்ஜஸ்ட் சிட்டி. சென்னை ஒரு மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாட் கைண்ட் ஆஃப் சிட்டி சென்னை இஸ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதற்கு சென்னை இஸ் த லார்ஜஸ்ட் சிட்டி, த லார்ஜஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தை பதிலாக கிடைக்கும். அதனால த லார்ஜஸ்ட் அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. இப்போ he is an honest man. he is an honest man. what kind of man he is அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா ஹானஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தை பதிலாக வரும். அவன் ரொம்ப நேர்மையான மனிதன். அப்போ ஹீன்றது நவுனு, அந்த நேர்மையான ஹானஸ்ட்ன்ற அந்த வார்த்தை இங்கே அட்ஜெக்டிவ். அது என்ன வகையான அட்ஜெக்டிவ் அப்படின்னா அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. அது அவனுடைய பண்பை தரத்தை நமக்கு சொல்கிறது. ஷீ இஸ் த வைசஸ்ட் கேர்ள். வைசஸ்ட் கேர்ள் அப்படின்னா என்ன? ரொம்ப அறிவுபூர்வமான நுட்பமான அறிவு கொண்ட கேர்ள் அப்படின்றோம். அப்போ வாட் கைண்ட் ஆஃப் கேர்ள் ஷீ இஸ் அப்படின்னா வைசஸ்ட் கைண்ட் ஆஃப் கேர்ள் அப்படின்னு பதிலாக வரும். அப்போ அந்த வைசஸ்ட் அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. திஸ் இஸ் த கிராமர் புக் ஆஃப் இங்கிலீஷ். வாட் கைண்ட் ஆஃப் புக் இஸ் திஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டோம்னா கிராமர் புக் ஆஃப் இங்கிலீஷ். அப்போ அந்த கிராமர் அப்படின்றத என்னதுன்னா அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. இது என்ன வகையான புக்கு? இது இலக்கண வகையை சார்ந்த புத்தகம் அப்படின்னு பதிலாக கிடைக்கும். ஸோ இது போல் நீங்கள் அட்ஜெக்டிவை கண்டுபிடிச்சிட்டு அதற்கு அடுத்த ஸ்டெப்பு அது என்ன வகை அட்ஜெக்டிவ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வாட் கைண்ட் ஆஃப் அப்படின்ற கொஷின் நீங்கள் அது மேலே போட்டிங்கன்னா அதற்கு விடையாக வருவது எல்லாம் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. டேக் கேர். பை பை.